சேனல் உமன்ஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு சாட்டர்டே ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறோம். அது கூட சேர்த்து ஒரு சின்ன ஷாப்பிங் ஹாலும் பார்க்க போறோம். அது என்னன்னா, நான் ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி அம்மிக்கல் ஆட்டுக்கல் வந்து மதுரையில் எங்கே கம்மியான ரேட்டில் கிடைக்குதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் வெளியூராக இருந்தால் நீங்கள் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு நான் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு சென்னையிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அம்மிக்கலும் ஆட்டுக்களும் சின்ன சைஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம அந்த கடைக்கு போயிட்டு நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதை வந்து அதோட டீட்டெயில் வீடியோஸ் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, என்னென்ன மாடல்ஸ் அங்கே இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அது கூட இருக்கிற ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வருது பெரிய கார்த்திகை. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சனிக்கிழமைலேருந்து விளக்கு பொருத்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சனிக்கிழமை வந்து பரணி தீபம், பாவங்களை போக்கும் பரணி தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் சனிக்கிழமைலேருந்து 5 நாள் கணக்குக்கு நாங்கள் விளக்கு பொருத்துவோம். நான் என்ன வகையான விளக்குகள் வாங்கிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. இந்த விளக்கு தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு லீஃப் மாடலில் இருக்குது. நீங்கள் எப்போ விளக்கு வாங்கினாலும் நல்ல குழியாக இருக்கான்றதை பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற முடியும், நின்று பொறுமையாக விளக்கு எரியும். இதோட ரேட்டு வந்து 6 ரூபாய். நான் 27 விளக்கு வாங்கியிருக்கேன். இதில் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், இன்னும் க்ளீன் பண்ணல. இதை வந்து மண் விளக்கு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. இதை நம்ம லைட்டாக அலசி எடுத்துக்கிட்டாவே போதும், க்ளீன் ஆகிடும். இதோட பேக் சைடு நல்லா வந்து தட்டையாக இருக்கா, நிற்குமா நீட்டா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் வந்து இப்போ பிளெயின் வாட்டர் வச்சு மட்டும் ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தேய்ச்சி எடுத்தோன்னா க்ளீன் ஆகிடும். இது தண்ணி அதை ஃபில் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். லைட்டா தேய்ச்சா உள்ள இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் போகுதான்னு பார்த்தேன், நல்லாவே கிளீன் ஆயிடுச்சு. இது ஊறட்டும். எல்லா விளக்கும் முழுகிற மாதிரி தண்ணியை ஊத்திட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டா மட்டும் நான் இப்போ நல்ல பிளெயின் வாட்டர்ல அலசி எடுத்துக்க போறேன். ஒரு 10 நிமிஷம் வெயில்ல காய்ச்சதுன்னா போதும். அப்படியே நம்ம எடுத்து ஒரு நல்ல காட்டன் துணியிலையோ இல்லை டிஷ்யூலையோ தொடச்சு அப்படியே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம நல்லா கவர் பண்ணி மேலே வச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்படி லைட்டாக தேய்ச்சாவே போதும். அவ்வளோதான், டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. கார்த்திகைக்கு முத நாள் விளக்கு பொறுத்தவரை ரொம்ப விசேஷம் இருக்குங்க. இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியல. முத நாளே வந்துட்டா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடுத்தடுத்த வருஷம் வந்து நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. நான் விளக்கெல்லாம் வந்து மாடிப்படியில் இப்படி கவுத்தி வச்சிட்டேன். கொஞ்சம் விளிம்பு தள்ளி இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன், தண்ணி கீழே சொட்டிட்டோம் அப்படின்ட்டு. ஒன்று மேலே ஒன்றா நான் வந்து அடுக்கி வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் காயட்டோன்ட்டு. அதுக்கடையில் இன்னைக்கு சனிக்கிழமை விரதம், அதுக்கு சமைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். வந்து வீட்டில் பார்த்தா காய் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இந்த 3ஐயும் சேர்த்து போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு பண்ணேன். நான் முட்டைக்கோஸ் எப்பயுமே இதில் தான் நான் வந்து சீவிக்குவேன். நம்மளுக்கு அழகாக சூப்பராக வந்து முட்டைக்கோஸ் வந்து வந்துடும்.
பாருங்க. முட்டைக்கோஸ் எடுத்து வச்சாச்சு. அது கூட நான் கேரட்டையும் பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்க போறேன். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக தான் இருக்கு, பட் எல்லாமே யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேரட் 2, பீன்ஸ் ஒரு 3, முட்டைக்கோஸ் கொஞ்சம், இந்த மட்டும் தான் இருந்தது. பொரியல் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொன்னேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த 3ஐயும் சேர்த்து போட்டால் எப்படி இருக்கும்ல ஃபீல் பண்ணாதீங்க, நிஜமாவே நல்லா இருக்கும். இந்த போர்டு நான் இன்னைக்கு அம்மிக்கல் வாங்கின கடையிலாம் வாங்கியிருந்தேன், அதை பற்றி நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்க. இது வெஜிடபிள் வெட்டுறதுக்கு, அப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு, பரோட்டா தேய்க்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இது வந்து கிரானைட் தான். எடுத்து கழுவி நம்ம கவுத்திக்கலாம் நீட்டா. காயெல்லாம் வெட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பொரியலை வந்து தாளிச்சு வேக வச்சிட போறேன். நான் கொஞ்சம் வேகமாகவே இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து 6 o'clock முன்னாடியே விளக்கு பொருத்தணும். ஸோ நான் 4 o'clock வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார், ரசம், பொரியல் மட்டும் செஞ்சுட்டு சாப்பாடு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். பொரியலுக்கு தாளிச்சு விட்டாச்சு. காய் நல்லா வேகட்டும். சைடில் ரசத்துக்கு புளியை ஊற வச்சுட்டு அது ஒரு 10 minutes அப்படியே இருக்கட்டும். ரசத்துக்கு இப்போ அரைச்சிக்க போகிறேன். நான் எப்பயுமே ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிப்பேன். நான் கருவேப்பிலையும் இப்படி தாங்க டிஷ்யூ போட்டு அழகாக நீட் பண்ணி வச்சுருவேன். 1 மாதம்னாலும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரசத்துக்கு அரைச்சிக்கிட்டாச்சு. அதே ஜாரில் பூண்டு ஒரு 4 போட்டு 1க்கு 2 அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் எப்பயுமே அரைச்சிட்டு உடனே மிக்சியை க்ளீன் பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு வேலை குறையும். இதுக்கடையில் தம்பி ஒரு புக்கை பார்த்து இந்த டைகர் மாதிரி எனக்கு வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ நான் அவனுக்கு இப்போ வரைஞ்சி கொடுக்க போகிறேன். வித்தின் 2 minutes தான். நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நான் இதை வரைஞ்சேன். நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு திட்டிடாதீங்க. டைகர் கொஞ்சம் குண்டு டைகர் ஆயிடுச்சு. இதெல்லாம் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம செய்ய சொன்னால் அவங்களுக்கும் வந்து நல்லா இருக்கும். தம்பி சொல்லு, நேஷ்னல் அனிமல் என்ன? நேஷ்னல் அனிமல் டைகர். நேஷ்னல் பேர்ட் என்ன? பீகாக். ஃப்ளவர் என்ன? லோட்டஸ். உனக்கு கலரிங் பண்ண ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா கலரிங்கு பிடிக்கும், எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, சமையல் வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. பொரியலுக்கு வந்து தேங்காய் துருவி போட்டோன்னா வேலை முடிஞ்சுது.
தேங்காவை பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். சைட் பை சைடாக வந்து ரசத்துக்கு தாளிச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். நைட் ஒரு 7 o'clock மேலே சூடாக சாதம் வச்சா சனிக்கிழமை ரசத்தை கூட்டி வச்சாச்சு. எடுத்து சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. மணக்க தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே நீங்கள் சமைச்சிட்டா சமையல் முடிஞ்சோடனையும் லைட்டாக வந்து அடுப்படியை தொடச்சிருங்க. எனக்கு வந்து அடுப்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால இப்போதைக்கு துடைக்க முடியாதுன்றதுக்காக நான் கவுண்டர் டாப்பை ஓகே பார்த்துருப்பீங்க. அடுத்து அம்மிக்கல் ஆட்டுக்கல் அந்த கடையில் நான் ஷூட் பண்ண வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அங்கே நான் என்ன வாங்கினேன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்க. பாருங்க, இந்த தடவை கடையில் ரொம்ப புது ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஆட்டுக்கலை பாருங்க, ரொம்ப குட்டி, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இதோட ரேட் 600 ரூபாய். மாடல்ஸ் எல்லாம் இந்த தடவை கொண்டு வந்துட்டாங்க அவங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காக தான் நான் வாங்க போயிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னோன்னே அவங்க வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. அவர் சொல்லியிருந்தாரு கல்லுலேயே ஒயிட் கலர் கல் அப்புறம் பிளாக் இருந்தது. ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பிளாக் கலர் கல் வந்து நாகர்கோவில் சைடு இருக்கிறவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஒயிட் கலர் கல் வந்து மதுரைக்காரவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த இது அம்மிக்கல் இந்த சைஸில் வந்து கிரானைட்டில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அந்த சைஸ் கிரானைட்டில் இல்லை, இப்போதைக்கு இல்லை, ஒரு 2-3 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரை காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு கிரானைட் வேணா, எனக்கு கல்லையே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ரெண்டுமே கல்லில் தான் வாங்கிக்கிட்டேன். இது பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. போன தடவை வந்து உரல் இல்லை, இந்த தடவை உரல் வச்சுருந்தாங்க. செராமிக் ஐட்டம்ஸ்லையும் வந்து போன தடவைக்கு இந்த தடவை நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நான் கையில் எடுக்கிறது பாருங்க, அம்மிலே ரொம்ப குட்டி. இது வந்து 300 rupees. இது வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, பூஜை ரூமில் வைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அவர் அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அவங்களே வந்து கொரியர் பண்றாங்களா, அவங்கள காண்டாக்ட் பண்ணா அவரோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்கன்னு வேற சொன்னாங்க. பாருங்க, இது குட்டி உரல், இதுக்கான உலக்கையும் அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க இடிக்கல் பாருங்க, செராமிக்ல இருக்கிறதுலாம் போன தடவை ரொம்ப கம்மியா இருந்தது, இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்துச்சு. எல்லாமே நிறைய புது மாடல்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் முன்பு ஒரு காலத்துலலாம் நகை கேட்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி சீதனம் தான் கொடுப்பாங்க, அம்மிக்கல் ஆட்டுக்களை தான் சீதனமா கொடுப்பாங்க, எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நான் எடுத்துட்டு வந்த ஆட்டுக்கல்ல வந்து மினிமம் காப்படி அரிசி போட்டு ஆட்டலாம்னாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு ஆட்டி கீழே கொட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மிக்கல் ஆட்டுக்கல் ரெண்டுக்குமே சீசன்
வீட்டுக்கு வந்தாச்சு. இது பாருங்க, இது வந்து ஒரு கிரானைட்ல நான் அவங்ககிட்ட தான் வாங்கினேன். இது வந்து 550 சொல்லிட்டு நம்மளுக்கு 400 கொடுத்தாங்க. இது வந்து சப்பாத்தி போடுறதுக்கு, நம்ம பரோட்டா போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து பர்டிகுலரா வந்து சாப்பிங் போர்டா யூஸ் பண்ணலான்னு தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதை நாம சாப் பண்ணிட்டு, வெஜிடபிளை சாப் பண்ணிட்டு லைட்டா கழுவுனாவே ஃபுல் கிளீன் ஆயிடும். எனக்கு இது நிறைய நாள் ஆசை. போன தடவை நான் இதை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த தடவை நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்மளோட ரேட் 400. அப்புறம் நம்ம இந்த 2 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும். நான் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன். அம்மிக்கல் வந்து லட்சுமி சாமிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அரிசி ஆட்டி கீழே கொட்டினதுக்கு அப்புறம் மஞ்சள் கிழங்க வச்சு அதில் அரைச்சு அதில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அடுத்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு என்னோட நம்பிக்கை. இது ஒரு டிப்ஸு, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். இது பாருங்க, நல்ல டீப்பா இருக்கு, மாவு தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் வெயிட். பட் அவ்வளோ நீட்டா சூப்பரா இருந்தது. இந்த குழவிக்கல் கையில தூக்குற, ஒரு கையில தூக்குற அளவுக்கு தான் வெயிட். பாருங்க, பின்னாடி வந்து ஒரு அந்த குழவி போய் நிக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்க விட்டுருக்காங்க. டக்குன்னு போய் அங்க நின்னுக்குது அது. இதை 2 வந்து நாளைக்கு நான் கொரியர் பண்ணணும் அவங்களுக்கு. டிராவல்ஸ்ல தான் நான் போட்டு விட போறேன் இத. அப்புறம் விளக்கெல்லாம் கழுவிட்டு நல்லா தொடச்சு திரி போட்டு எண்ணெய் ஊத்திட்டேன். நான் 2 திரி தான் எல்லாத்துலயுமே போட்டிருக்கேன். எப்பயுமே நீங்க வீட்டுக்கு விளக்கு பொருத்தினாலும் 2 திரி தான் போடணும். கரெக்டா 5:45 ஆகுது டைம். நான் விளக்கு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். இப்ப வந்து சாமிக்கு விளக்கு பொருத்திட்டு, இந்த விளக்கு பொருத்திட்டு நான் வீடு ஃபுல்லா வைக்க போறேன். ஓகே, விளக்கு பொருத்தி நான் வச்சாச்சு வீடு ஃபுல்லா. இதுல வந்து 27 விளக்குகள் எங்கெங்க வைக்கணும்ன்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு. பட் நம்ம வீட்டுல வந்து முற்றம், அப்புறம் வந்து மாட கோயில் இந்த மாதிரி நம்ம விட்டு இப்ப கட்டுறது இல்ல. முன்கால வீட்டுல வந்து அந்த மாதிரி முற்றம் இருந்தது, மாடம் இருந்தது, அங்கெல்லாம் வந்து இத்தனை விளக்கு வைக்கணும்ன்ற சாஸ்திரம் இருக்கு. பட் இப்ப இருக்கிற வீட்டுல அப்படி நம்மளால வைக்க முடியாதுன்றதுக்காக என்னோட போக்குக்கு ஏத்தாப்புல எனக்கு எங்கெங்க விருப்பமோ அந்த இடத்துல நான் வந்து விளக்கு வச்சிருக்கேன். ஆனா 27 விளக்கும் நான் கரெக்டா வச்சுட்டேன். இந்த 3 விளக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல வைக்கிறதுக்காக நான் வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். அங்க வந்து கண்ணாடி விளக்கு வைக்க முடியாது, ஏன்னா வீடு வந்து ஓப்பன்ல இருக்கிறதுனால யார் வேணா எடுத்துட்டு போயிடலாம். அதனால நான் வைக்காம அதுக்கு மட்டும் மண் விளக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப நான் போய் அங்கேயும் விளக்கு பொருத்திட்டு வரணும். விளக்கு பொருத்தி நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, திடீர்னு வாசல் திறந்து பார்த்தா மாடு வந்து நின்று இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மகியப்பாவும் மாட்டுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 தான் இருந்தது, அப்புறம் வந்து 3ஆவதா 1 வந்துச்சு, அதுக்கப்புறம் கடைசியா 4ஆவதா 1 வந்துருச்சு. என் வீட்டுல வந்து சனிக்கிழமையே கார்த்திகை வந்துருச்சு. அன்னைக்கு பார்த்து மாடு வந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. லட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுகளோட பசி ஆத்த முடிஞ்சதுன்னா நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா ஊர்ல இருந்து கொண்டு வந்த ஒரு தார் வாழைப்பழம் இருந்தது. மாத்தி மகியப்பாவும் பிச்சு வாழைப்பழத்தை ஃபுல்லா மாட்டுக்கே கொடுத்துட்டாங்க. நாங்க 3 பேரும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் நான் தான் வந்து கொஞ்சம் தண்ணி வைங்க பசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுல ஒரு மாடுக்கு பெரிய கொம்பு இருந்ததுனால மகியப்பா கொஞ்சம் தயங்கி நின்னுட்டே இருந்தாங்க. அப்புறம் ஓரளவு ஒரு வழியா வந்து மாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு.
இந்த பெரிய மாடு மற்ற மாடெல்லாம் சாப்பிட விடாம அதுவே எல்லாம் முட்டி முட்டி தள்ளிட்டு அதுவே எல்லா வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாழைப்பழம் இன்னைக்கு நாங்க போட்டிருப்போம். நல்லா சாப்பிட்டது, எங்களுக்குமே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. நானும் தண்ணியே குடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மெதுவா வந்து தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஹாப்பி இந்த விஷயத்துல. அது சாப்பிட்டுட்டு எங்க வீட்டு முன்னாடியே உட்காந்துக்குச்சு கொஞ்ச நேரம். அப்புறம் நாங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அது எந்திரிச்சு போச்சு. இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.